அண்ணி பட்டேல என்னையவே மிஞ்சிட்டீங்களே, அரோகரா. அம்மா என்னம்மா இவ இப்படி உட்கார்ந்து இருக்கா? ஏய், என்னடி இது கோலம்? அன்புதாங்க, வாழ்க்கையில எல்லாமே அம்மாதாங்க. அன்புக்கு மிஞ்சின அதிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் இந்த கோலம் அம்மாங்க. என்னடி அம்மாங்களா? அது யாரு? என்ன அக்காங்க, தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? இவங்கதான் அம்மாங்க. ஓ, அக்காங்களா? சக்திகா, உனக்கு என்னாச்சு? ஏய், அப்ப நான் வெட்றீங்கங்களாவா? ஆமாங்க, வெட்றீங்க. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து உக்காந்துக்கிட்டா ஆச்சா? பட்டையும் குங்குமமும் போட்டுக்கிட்டா பத்தாது சக்தி. திருந்துறது மனசுல நடக்கணும், உடம்புல இல்ல. மனசளவுலயும் நான் முழுசா மாறிட்டேன் அம்மாங்க. இனிமே என் வாழ்க்கையில கோவத்துக்கோ பிடிவாதத்துக்கோ இடமே இல்ல அம்மாங்க. வெற்றிங்க, நேத்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் எல்லா வேலையும் அமைதியா செய்ய தயாராயிட்டேன். அமைதியாவா? யாரு, நீயா? உன்னால முடியுமா சக்தி? இன்டர்வியூவையே தூக்கி போட்டுட்டு வந்தவ நீ. அதுக்காக தான் இந்த பிராய்ச்சித்த அம்மாங்க. அண்ணி, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. கீரிங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஐயோ, அப்போ வெற்றி சொன்ன மாதிரி இனிமே எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்க போறீங்களா சக்தி? ஆமாங்க யமுனாக்காங்க. ஓ, உனக்கு நல்லா வேணும்க்கா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் துர்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் துர்கா. சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கொஞ்சம் நீ கோவப்படாம இருக்க பாரு. அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். கோவப்படுறது எவ்வளவு ஈஸி, கோவப்படாம ஒரு காரியத்தை செஞ்சு காட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் உனக்கு புரியும். தம்பி, இவளுக்கு சரியான வேலை கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இப்படி இருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கிளம்புங்க, போங்க. ஏய், அது எப்படி அவ்வளவு ஈஸியா போறது? ஏண்டி, நீ என்ன என்னெல்லாம் பண்ண? கயிறா கட்டுற கயிறு? அம்மா, அந்த கயிறுங்கம்மா. பூஜை மேடையில் நான் போறேன். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. துர்கா, சீக்கிரம் வா, ஒரு ஆடு ஒண்ணு சிக்கி இருக்கு. என்ன வேணும் வெற்றிங்க? ஒண்ணு வேணாமே, நீங்க தொடங்க சக்திங்க. சக்தி அக்காக்கு கண்ணத்துல கிள்னா கோவம் வராது, இடுப்புல கிள்னாதான் கோவம் வரும். கயிறு கயிறு. ஆமா ஆமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு வெற்றிங்க. என் இடுப்பு தொட்டா கோபம் வரும்னு உங்களுக்கு யார் சொன்னது? துர்காங்களாங்க. இத கூட நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நீ நோட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கணும். ஒரு 1000 பக்கம் நோட்டு வச்சுக்கோ, அவ்வளோ இருக்கு இன்னைக்கு. சரி, டேபிள தொட. வெற்றிங்க வெற்றிங்க, இது ரொம்ப தப்புங்க. இது மட்டும் வேண்டாங்க. இவ்வளோ பிரச்சனையிலயும் உங்ககிட்ட ஒரு கிளுகிளுப்பான மேட்டர் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. இந்தாங்கம்மா, காய்கறி எல்லாம் வந்து எடுத்துங்க. அண்ணா, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 450 ரூபாமா. சீக்கிரம் எடுமா, கிளம்பணும். 450. வெற்றி, 450 ரூபாய் கொடுங்க. ஏய், இரு. என்னது? இருங்க அண்ணே, என்னன்னு இதெல்லாம்? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? மெஸ்ஸுக்கு காய்கறிமா. இத்தனோண்டு காய்கறிக்கு இவ்ளோ ரூபாயா? அப்புறம்
நாங்க எப்படின்னு மிஸ் நடத்துறது? சொல்லுங்க காய்கறி என்ன? அதை என்கிட்ட கேட்டாக்கா உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். இத்தனை நாள் இப்படி வாங்கிதான் இப்படிதான் மிஸ் நடத்துனாங்க. இதோ நிக்கிறாளே துர்கா, இவனும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாள. ஏமா இப்படி நிக்கிற, சொல்லம்மா. அண்ணாங்க, இதெல்லாம் எத்தனை கிலோங்க? இதெல்லாம் 3 கிலோ 2 கிலோ. இது 3 கிலோவா? 1 கிலோ கூட இருக்காது. அப்ப என்னம்மா நான் பொய்யாமா சொல்றேன்? ஆ? என்னம்மா நீ, இது 3 கிலோ தான். இது கூட தெரியல, நீ எல்லாம் எப்படிமா கலெக்டர் ஆக போற? இது 3 கிலோவா? நல்லா பார்த்து சொல்லுங்க காய்கறி அண்ணங்க. கயிறு கயிறு. கரெக்ட். பொறுமை பொறுமை. நான் பொறுமையாதாம்மா பேசுறேன், நீ தாம்மா கத்துற. முதல்ல 450 ரூபாய் கொடுமா, நான் கிளம்புறேன். சக்திகா, அவர்தான் கிளம்பணும்னு சொல்றாருல, ரூபா கொடுத்து அனுப்பவா? ஏ துர்கா, என்ன நீ பேசிட்டு இருக்க? நாம தான் சொன்னோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சக்தி தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு. சக்தி நீங்க வந்து எடுத்துக்கோங்க, வாங்க. மெதுவா சுடுக்கிங்க போகுது. ஏய், என்னடா நடக்குங்க? அண்ணே தெரியலண்ணே, இப்ப அதுவும் முக்கியம். வாங்கண்ணே உட்காருங்கண்ணே, சாப்பிடுவோம். உட்காருண்ணே. உட்காருங்க. இருங்க. பாரு. சங்கிலிங்க, இன்னைக்கு மெஸ்ஸோட ஸ்பெஷல் பாயாசம் தான். பாயாசமா? ஆரம்பிக்கிற முதலே ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? ஏய், இவ்வளோலாம் நீ கவனிக்க மாட்டிய? என்னமோ தெரியல. இன்னைக்கு எல்லாமே இப்படிதாங்க. சங்கிலிங்க, நான் பாயாசம் கொண்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா அன்புதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம். என்ன விட்டுருங்க. கிரி அண்ணே, இவனுங்க மேல உள்ள கோவத்துல சக்தி சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா என்னடா பண்றது? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்னண்ணே எந்திரிச்சிட்ட? பாயசம் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. பைத்தியக்காரன், ஊர்ல இருக்கிற மெஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கதான் கூட்டிட்டு வருவ நீ? அண்ணே வந்ததும் வந்துட்டோம், ஸ்பெஷல் பாயசம் வேற, சாப்பிட்டு போயிருவோண்ணே. அப்படியே போட்டனா ஒண்ணு சொன்னது கேட்டல. சூத்துல ரசம் வச்சாலும் வச்சிருவாடா, இன்னும் செத்து தான் போவ. போ அண்ணா. என்ன நினைக்கிறா? வெற்றிங்க, ஏங்க சங்கிலிங்க இப்படி ஓடுறாங்க? அண்ணி, நீங்க பண்ற அலும்புக்கு நாங்களும் அவங்க கூட சேர்ந்து எந்திரிச்சு ஓடி இருக்கணும். வேற வழி இல்லாம இந்த ஓசிடிக்காக இங்கே உட்காந்துருக்கோம். தலைவிதி. தங்கடி ஆடின ஆட்டத்துக்கு நல்லா தேவைதான். அப்புறம் இந்த சீன் எப்படி வந்துச்சு? ஏய், அடுத்த சீன் ஒண்ணுது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெயிட்டா இருக்கணும். இந்த டைம் நான் டீ குடிச்சுக்கறானே. இருடா, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஐயோ, இன்னும் 2 பேரா? என்ன சாப்பிடுறீங்க சார்? கொஞ்சம் தள்ளுமா, மறைக்காத. என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. தள்ளுமான்னு சொல்றேன்ல. என்ன சிரிக்கிற? நீங்க கொதிக்க கொதிக்க கேட்டீங்கல்ல, என்னங்க? அண்ணன் அண்ணி மாட்டிக்கிட்டாங்கண்ணா. வாங்க 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 வாங்க, டேய், சீக்கிரம் என்னடா வாங்க. என்ன? அண்ணே, அண்ணி கீழே கொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஏய், ஆமா, இப்ப எதுக்கு நீ கொல்லிக்கட்டையோட நிக்கிற? தம்பிங்களா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல விட்டுறீங்க,
இவங்க பேசும்போது இரும்புற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். இல்ல தொண்டையில புகைச்சல் இருந்தா இப்படி கொல்லிக்கட்டையில துப்புனா சரியாயிடும். கொல்லிக்கட்டையில துப்புனா சரியாகுமா? நான் இப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. நீ ஒரு தடவை துப்பிதான் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போங்க. சரிதான். ஆமா. அண்ணன் நீங்க டீல் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வேலை பாக்குறேன். போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல நீங்க இருந்து கிளம்புடா. வெற்றிங்க வேண்டாங்க. அடிப்பாவி, அப்ப நிஜமாவே நீ நல்லவளாயிட்டியா? அப்போ எத்தனை தடவை வேணாலும் கிஸ் பண்ணலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. ஏய், அப்ப கயிறு இங்க இருக்குல்ல. ஏய், இது எப்படி கழட்டின? ஏண்டா நீ கயிறு கட்டி விட்டுட்டு வரிசையா ஆட்கள் அனுப்புவியா? உண்மையை சொல்லு. வந்தவங்க எல்லாருமே நீ செட் பண்ண ஆளுங்க தானே? அப்போ அந்த கிரிப்பை உங்ககிட்ட எல்லாத்தையும் உளறிட்டானா? அவன் சொல்லல, நானா கண்டுபிடிச்சேன். இங்க வா. டேய் வாடா. அம்மா. டேய், நான் எத்த வேணாலும் மன்னிப்பேன்டா. ஆனா அவன் தமன்னாவுக்கு கோவில் கட்டுறதுக்கு உண்டியலோட வந்தான் பாத்தியா? அதுதான் என்னால முடியல. சக்தி, என்ன? ஆமா, இந்த சேலை எப்படி எடுத்த சக்தி? செம்மையா இருக்கு தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல கள்ளி. ஆமா, இப்பதான் முதல் தடவையா கட்டுறியா என்ன? அட பாவி, இந்த சாரி இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை உடுத்திருக்கேன். இப்போதான் முதல் தடவையா பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, நீ எது கட்டினாலுமே புதுசு மாதிரியே இருக்குமா, அதான். ஏய், சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல போற வரவ புடவை எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா என் புடவை மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்காது. அப்படிதானே? ஃப்ராடு. முதல்ல எடுத்து காலி பண்ண. ஏன் சக்தி எப்ப பார்த்தாலும் என்ன விரட்டுற? உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீதானே, நீ என்னெல்லாம் பண்ணனு அதெல்லாம் மறக்க முடியுமா? பொறுமை. அண்ணே, என்ன திடீர்னு எங்களை சரக்கடிக்க கூட்டு வந்த? என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் செம்ம கான்ல இருக்கேன். டேய், சும்மா அந்த சக்தி வேற ஏத்தி விட்டுட்டே இருக்காடா. டேய் வாடா, நம்ம போயிடலாம். டேய் இருடா, அண்ணன் ஃபீல் ஆகி பேசிட்டு இருக்காப்ல, லைட்டா சரக்கு அடிச்சுட்டு என்ன விஷயம்னு கேட்போம்டா. அப்படிங்கிற? டேய், இன்னைக்கு அவளாச்சு நானாச்சு, சரக்கு அடிச்சிட்டு போய் அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. டேய், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. அண்ணே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, வருவேன் இரு. சும்மா தோணுன்னு. டேய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான்? அண்ணே டென்ஷன் ஆகாதனே, நம்ம ஆளு தான் வந்துருவான். சொல்லுங்க, என்ன வேணும்? அண்ணே, ஆளுக்கு ஒரு குவார்டர். இந்த குவார்டருக்கு தான் இந்த அலப்புறையா? அண்ணே அப்படியே ஒரு 3 ஆம்லெட். அண்ணே வாட்டர் பாட்டில். என்ன இவன் முழுசா கேட்காம போய்கிட்டே இருக்கான்? டேய், செம்ம கோவத்தில் இருக்கண்டா. இவன் வேற ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வேற மாதிரி ஆக போகுது பாரு. அண்ணே சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காதனே. அண்ணி அவ்வளவு சொல்றல்ல, நீ மட்டும் நான் சும்மாவா இருக்க? எப்ப பாரு அண்ணிய வம்பழுத்துக்கிட்டே தானே இருக்க. இருனே, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய், என்னடா இவன் அந்த ரூம்குள்ள இருக்கிறவங்களே பலமா கவனிச்சிட்டு இருக்கான்? என்ன ஏதோ பெரிய குரூப்பா இருக்குமோ?
அண்ணே இவனை விடக்கூடாதுண்ணே, நம்மளும் அதே மாதிரியே சாப்பிடணுண்ணே. சாப்பிட்டே ஆகணும்டா. டேபிள் இருக்கிறது எல்லாம் இங்க வரணும்டா. ஆமா வரணும். அண்ணே அண்ணே, அண்ணே, அண்ணே. என்னையா 3 ஆம்லெட் தானே வரும், உட்காருங்க. ஏய் ஏய் அண்ணா அண்ணா இங்க வா. டேய் அண்ணா இங்க வாடா. வாடா. இங்க வா. என்னப்பா? என்ன நீ பாட்டுக்கு அந்த ரூமுக்கு போயிட்டே இருக்க? இங்க பாரு, அந்த குரூப்புக்கு என்னெல்லாம் கொண்டு போனியோ அது எல்லாம் இப்ப இந்த டேபிளுக்கு வந்தே ஆகணும். ஒரு கோட்டர் சொல்லிட்டு இவ்வளவு சைடிஸா? எல்லாம் என் தலையெழுத்தியா? ஏய் ஏய் டேய் இவன் அண்ணே, ஓவரா அண்ணே, பண்றான்டா. அண்ணே, அந்தால இத பேசிட்டு போறானே. உட்காருண்ணே. உட்காரு உட்காருண்ணே. இருண்ணே. அண்ணே அந்த கட்டிங்க போட்டு அப்புறம் வச்சு போனே. சரக்கு அடிச்சு பாத்துக்கலாம். இருக்கிற காண்ல இவன் வேற வெறுப்பேத்துறான். டேய் நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம டேபிளுக்கு ஏதாவது வந்துதாடா? இல்ல வரும், வெயிட் பண்ணுனே. ஏண்டா இத கொண்டு வரதான் உனக்கு இவ்வளவு நேரமா? கோட்டர்னா இப்படிதான் வரும், சும்மா கத்திக்கிட்டு இருக்க கூடாது. டேய் டேய் மத்ததெல்லாம் எங்கடா? நாங்களும் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். அந்த குரூப்புக்கு மட்டும் கவனிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப நாங்கெல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வெயிட்டா தருவாங்க, நீ தருவியா? நாங்களும் தருவோம்ல. சொலையா முழுசா தருவோம்ல. அவங்க எல்லாம் 500 ரூபா கொடுப்பாங்க, டெய்லி வரும். சக்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. ஏன் சரக்கு அடிக்கிற இடத்துல இதை விட நல்ல சேலை கட்டிக்கிட்டு எவ்வளாச்சும் வந்தாளா? அத பத்தி என்கிட்ட சொல்லி என்ன வெறுப்பேத்த போறியா? ஐயோ அது இல்ல சக்தி, நிஜமாவே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இத மட்டும் நீ கேட்டேன்னு வையேன், செம்ம ஜாலி ஆயிடுவேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத சொன்னாலாம் சரியா வராது, நான் காமிக்கிறேன். ஹேய் இங்க பாரு, ஓவரா பில்டப் கொடுத்து ஏதாச்சும் சாதாரண விஷயத்த சொன்ன உன் போன் இன்னைக்கு சுக்கு நூறு ஆயிடும். அப்புறம் என்ன கோபக்காரின்னா சொல்லக்கூடாது. சாச்சா நீ கோபமே பட மாட்ட, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியே நான் கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுப்பேன். ஆஹா டேய், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்கிட்ட நூல் விடுறியா? ஏய் இல்லடி, நீ வேணா பாரு. அவ்வளவு சீக்கிரம் நான் காமிச்சிருவேனா? நீ கண்ண மூடு, நான் காமிக்கிறேன். ஏய் அதெல்லாம் முடியாது. இப்பவே காட்டுனா காட்டு, இல்லனா கிளம்பு. ஏய் இங்க பாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏய் உன் வாழ்க்கையவே மாத்தி அமைக்கிற விஷயம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்பா. ஓ என்னடா ஓவரா சொல்ற? அப்படி என்னடா இருக்கு அந்த போன்ல? நீ கண்ண மூடு, நான் காட்டுறேன். கண்ண மூடு. அட இவன் வேற. ஐயோ. இப்ப பாரு. பாத்தியா? பார்த்த உடனே உனக்கு எரிச்சல் ஆகுது தானே? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி நம்ம முன்னாடி எல்லாம் நடிக்கிறா பாத்தியா? ஹேய் என்னடா இதெல்லாம்? ஐயோ சக்தி, ஆமா என்னாலே நம்ப முடியல. அப்பா ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. ஏய் உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. வரட்டும் அந்த கிரியனும் திடீர்னு வரட்டும். உன்னை கூட்டிட்டு போய் சரக்கு ஊத்தி கொடுத்து விதவிதமா செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? இத பாரு. ஏய் ஒரு விஷயத்த சொன்னா காது கொடுத்து பொறுமையா கேட்க மாட்டியா? ஏய் நில்றி, முக்கியமான விஷயம்ன்ற நீ பாட்டு நடந்து போயிட்டே இருக்க. என்ன என்ன விஷயம் சொல்லு வெற்றி. வீட்ல யாரும் இல்ல? இல்ல சொல்லு. முதல்ல இந்த போட்டோவை பாரு. பாரு. என்ன வெற்றி இதெல்லாம்? அப்போ பூஜாவும் ரோஹித் லவ் பண்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இத சொல்றதுக்காக தான் நான் நேத்துல இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஒழுங்கா என்ன பேச விட்டியா? நான் ஒழுங்கா தான் கேட்டேன்.
நீதான் சரக்கு அடிச்சிட்டு ஒழுங்கா எதையுமே சொல்லாம மட்டையாயிட்ட. சரிப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். போதுமா? இப்போவாச்சும் கொஞ்சம் பொறுமையா கேப்பியா? சரி சொல்லு வெற்றி. ஏன் ப்ரோ என்ன காப்பாத்த? நீங்க காப்பாத்தாம விட்டுருக்கலாம்ல. நான் உன்னை எதிரியா நினைச்சிருப்பேன்ல. ஆனா அந்த பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்கா. யாரு ரோஹித்? பூஜா தான் ப்ரோ. பாரு பாரு ப்ரோ, இத நாங்க எப்படி லவ் பண்ணிருக்க பாரு. ஐயோ, இவ்ளோ பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்திருக்கா பாத்தியா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பூஜா ஃப்ராடுன்னு. இவ்ளோ பெரிய கிரிமினலா இருப்பான்னு சத்தியமா நான் நினைக்கல. வெற்றியை தவிர வேற எவனையுமே கட்டிக்க மாட்டேன்னு எப்படியெல்லாம் சீன் போட்டா. இப்ப அவ சாயம் வெளுத்துருச்சுல. அவளை பாடி இனிமே இருக்கு உனக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கால சுத்தன பாம்பு எப்ப கடிக்குமோன்னு நானும் நீயும் எத்தனை நாளா பயந்துகிட்டு இருந்தோம். இனிமே அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒன்ன வச்சே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்பதான் இந்த குடும்பமே நிம்மதியா பெருமூச்சு விடும். இத பண்றதா இருந்தா நானே பண்ணிருக்க மாட்டேனா? அப்படி பண்ணேனா ரோஹித்தோட நிலைமை என்ன ஆகுறது? என்ன ரோஹித் நிலைமையா? உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த ஃப்ராட கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரோஹித் பாவம் வெற்றி. ரோஹித்துக்கு இவ வேண்டாம். இவள முதல்ல நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடணும். ரோஹித் கிட்ட நாம பேசிக்கலாம், சரியா? ரோஹித் சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஏய் இல்ல சக்தி, ரோஹித் இன்னும் பூஜாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இவ மட்டும் கலெக்டர் ஆயிருந்தான்னு வெச்சுக்கோ. அத்தை, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எங்க பிரச்சனை. இவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், அவன் ஏன் புள்ளடி? சும்மா எந்த விஷயத்திலயும் தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. இதாமா, இதுதான் இவ பிரச்சனையே. நாம ஏதாவது சொல்ல வந்தா எடுத்தெறிஞ்சு பேசுவாளே ஒழிய நம்ம சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டாமா. இவ எப்பவுமே இப்படிதான்டா. இப்ப மட்டும் என்னடா உனக்கு புதுசா கோபம் வருது? கொஞ்ச நாளாவே ரொம்ப ஓவரதாம போயிட்டு இருக்கா. நான் என்ன பேசினாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்தே பேசுறது இல்ல. என்னன்னு கேட்டா பதில் சொல்றதும் இல்ல. திமிர் ரொம்ப கூடி போயிடுச்சுமா மேடம்க்கு. ஏய், என்ன ஊர் ஊரா போய் எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ இப்படி சொல்லிட்டா நான் உடனே மாத்திக்குவேனா? நான் அப்படிதான் இருப்பேன். அது ஏன் இஷ்டம். சக்தி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷாவன் அவன்கிட்ட இப்படிதான் பேசுவியா? ஏடி, அவன் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கான். ஆனா நீ அவனை கோவப்படுத்துற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்க. ரங்கநாயகி, இந்த பாரு, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நாம தலையிட வேண்டாம். அது அவங்களே பாத்துப்பாங்க, விட்டுரு. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம முன்னாடியே நம்ம புள்ளி அவ அப்படி பேசிட்டு இருக்கா, என்ன கேட்டுட்டு நிக்க சொல்றீங்களா? ரங்கநாயகி, இத பாருமா, இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நாம ஏதாவது பேசப்போ அது பெருசாயிர போகுது. பேசாம இருமா. அதுக்காக சக்தி வெற்றி இப்படி பேசுறத பார்த்துட்டு அத்தையை சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், இது பாரு, நான் இவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். இந்த விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை இல்ல. முதல்ல உள்ள போ. ஆமாங்க, இப்படி எல்லார் வாயையும் அடைச்சிடுங்க. இவளை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருங்க. இது ரங்கநாயகி. டேய் வெற்றி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கடா. போ, கூட்டு போய் சமாதானப்படுத்து. கோதண்டா. சாரிடா, என்ன மன்னிச்சிரு. ஏய், என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்லி வச்சுதானே பேசுறோம், அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? நம்ம சண்டை போடுறோம், அத்தை மாமா எல்லாரையும் நம்ப வைக்கிறோம். ஏய், இதுக்குதான் அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் உன் பின்னாடி சுத்தின பாத்தியா? அதான் உனக்கு என் மேல இலக்காரமா போச்சுல. வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி என்ன குத்தி காட்டுறேல. திரும்ப என்னடா சண்டை? அம்மா, சாவடிக்கிறாமா இவ. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன குத்தி பேசுறாமா.
நிம்மதியா ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்கவே விட மாட்டேங்கிறான். இனிமே வீட்ல நிம்மதியே இருக்காது. இத்தனை நாளா அந்த சக்தி நம்ம எல்லாரையும் எதிர்த்து பேசுவா. ஆனா அதுல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கும். ஆனா இன்னைக்கு காரணமே இல்லாம வெற்றி கிட்ட எரிஞ்சு விழுறானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு வெற்றியை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அவளுக்கு நாம தான் பெரிய ஆளுங்கிற என்ன வந்துருச்சு. இந்த பாரு, சும்மா இரு நீ. இதை பாருமா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க, எல்லாம் சரியாயிரும். ஏங்க, நம்ம ஜோசியரை கூப்பிட்டு வெற்றி ஜாதகத்தை பார்த்தா என்ன? ஆமா, அதுவும் சரிதான். அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா அதையும் பண்ணிடலாம். வர சொல்லு. கோதண்டம், அம்மா. ஜோசியரை வர சொல்லு. சரிங்கம்மா. அத்தை, வெற்றியோட ஜாதகத்தை பார்த்தா மட்டும் சக்தி மாறிடவா போறா? சக்தியோட திமிரு அவ ஜீன்லயே இருக்கு. சக்தி பாரு, நான் கீழே போன அப்புறமா. அம்மா, சக்தி ரொம்ப ஓவரா போறாமா. ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா, சொல்லிட்டேன். டேய் வெற்றி, சொன்னாங்க. என்னடா மறுபடியும் சண்டை? ஆக்சுவலி வாட் ஹேப்பன் இஸ், ஏய், முதல்ல தமிழ்ல பேசுடி. why Vetri, can you understand in English? ஏய், என்ன மட்டம் தட்டுறியா? ஆமாடி, எனக்கு படிப்பறிவு கிடையாதுதான். உன்ன மாதிரி 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச வராதுதான். அதுக்கு என்ன இப்போ? அத்தை, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாதா இவளை பத்தி? இப்ப நீங்களே கண் கூட பாத்துட்டீங்கல்ல. வெற்றிக்கு அறிவில்லைன்னு இவ குத்தி காமிச்சிட்டு இருக்கா. ஹேய், இரு. என்ன குத்தி காமிக்கிறது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நிஜம். சக்திமா, இத பாரு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. இத்தனை நாள் உனக்கு தெரியலையா வெற்றி பத்தி? இப்ப மட்டும் என்ன புதுசா வந்துருச்சு? இந்த வீட்ல சக்திக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஜீவன் மாமா மட்டும்தான். அவரே நீ கோவப்பட வச்சிட்டியா? வெற்றி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். உன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு பாப்போம். அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்க போகுது? என் ஜாதகத்தை தான் பார்க்கணும், என்ன தோஷம் இருக்குன்னு. ஏய், என்ன சொன்ன? உன் ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதாலதான் நான் உனக்கு புருஷனா வந்தேன்னு சொல்ல வரியா? சொல்லாமலே கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. வெரி குட், கீப் இட் அப். ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏய், தோஷம் இல்ல, அதுக்கு பேரு யோகம். கால் அமுக்கி விட ஒருத்தி, கை அமுக்கி விட ஒருத்தி. நினைச்சு பார்க்கவே ஒரே குஜாலா இருக்கு. ஐயோ, கழுத்தை நடிச்சு கொன்னுடுவான், பாத்துக்கோ. இப்படியே என்கிட்ட நடிச்சு என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டல்ல? ஏய், லூசாடி நீ. நீ தானே பிளான் பண்ணி சண்டை போற மாதிரி நடிக்க சொன்ன. இப்ப நீயே பதறனா என்ன அர்த்தம்? அம்மா கோதண்டம் கிட்ட ஜோசியரை கூப்பிட சொன்னதா நான் கவனிச்சேன். அதான் ஜோசியர் கிட்ட முன்னாடியே போய் இப்படி பேசுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். அப்பதானே எல்லாரும் நம்புவாங்க. என்ன? அட பாவி, எப்படிடா? சக்தி, ஓப்பனா சொல்லிட்டா, எனக்கு இப்ப நம்ம பண்றோம்ல டிராமாலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க பாரு, பூஜாவை கடத்திட்டு போயிட்டு ரோஹித் கட்ரா தாலியா அப்படின்னு சொன்னா 2 நிமிஷத்துல இந்த மேரேஜே முடிஞ்சிருக்கும். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு 2 கல்யாணம் எதுவும் இல்லையா? இல்லடி, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் உன் கூட எத்தனை நாள் தாண்டி வாழ்றது? ஏய், என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஏய், இப்பதான் யாருமே இல்லையாடி, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய், இது நிஜம். அண்ணி, வெற்றி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கான்.
இதுக்கு சீக்கிரம் நீங்க முடிவெடுக்கலனா ரொம்ப கஷ்டம். சரளா, அண்ணே, நான் ஒண்ணு என் பொண்ணுக்காக பேசல, நம்ம வெற்றிக்காக பேசுறேன். நீ சொல்றது சரிதான் சரளா. இத நாம சரி பண்ணிதான் ஆகணும். வெற்றி இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. ஐயோ, உள்ள வேற போயிருக்காங்களே, சத்தமே கேட்கல. என்ன நடக்குது? ஐயோ கடவுளே. இவன் வேற போதையில இருக்கான், பூஜா வேற ரொம்ப உருக்குறான். அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கு. அவசரப்பட்டு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன். ஏய், என்ன பூஜா அப்படி பாக்குற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ இல்ல இல்ல, நீ இப்பதான் சரியாவே பேச ஆரம்பிச்சிருக்க. நீ தூங்க, நான் வரேன். நீ தூங்கு, படு படு. ஐயோ கேவலமா பேச வேண்டியதா இருக்கு. படுக்க வச்சுட்டு போவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு நின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. சை. ஆனா பகல்ல ஏன் என்ன திட்டுற வெற்றி? வெற்றி, உனக்கு 2 கல்யாண தோஷம் இருக்காமே. ஆனா நீ என்ன தவிர வேற எவளையும் கட்டிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன திட்டினாலும் என் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற பாத்தியா? அது தாண்டா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெற்றி, நீ குடிச்சிட்டு வந்துட்டா நான் பயந்து போய் அப்படியே ஓடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசாசியா பேசுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இனிமே நடக்காதுடா. இந்த சக்தி ஒரு முடிவெடுத்தா அது எடுத்ததுதான். நைட்டு பகலெல்லாம் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்ன மாதிரி ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒருத்திக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்டடா. முன்ன பின்ன யோசிக்காம உன்கிட்ட போய் நான் விழுந்தம் பாரு. எல்லாம் இத்தால இழுத்து போய் சந்தேகம் பட்டுன பாரு. சக்தி கண்ணாடிய பார்த்து பேசுற அளவுக்கு லூஸ் ஆயிட்டா. இதுவும் நல்லதுதான். எங்க போன அந்த வெற்றி? ஒருவேளை அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கானோ? ஏய், இப்படி வந்து செக் பண்றா பாத்தியா? ஆமா ஆமா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வெற்றி. ஏ சக்தி, இது கத்தி மேல நடக்கிற வித்த மாதிரிடி. எதை பிளான் பண்றதா இருந்தாலும் பார்த்து நிதானமா தான் பண்ணணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ வரதுக்குள்ள நீ ரூமுக்கு திரும்பி போ 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 போ. நான் போய் தான் ஆகணுமா? ஏய் சீ, போடா. போ 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 போ.
என்னாச்சு பூஜா? ஏதாவது பிரச்சனையா? நான் வரட்டா? இல்ல 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 நான் ரொம்ப சரக்கடிச்சிட்டேனா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பூஜா. ஒண்ணும் ஆகல. முதல்ல நீ இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு, சரியா? எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம். ம். ஆ? இந்தா, இத குடி. குட் நைட். குட் நைட். ம். இந்த பால் தான் ஒரு கேடு. பூஜா இப்ப என்னடி பண்றது? மா, வெற்றிக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அவன் வெளியில சொல்லதான் யோசிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. அப்படில நீயே ஒரு முடிவுக்கு வராதடி. இப்ப இவனுக்கும் சக்திக்கும் பிரச்சனை, அதனாலதான் உன் பக்கம் சாயிரான். நாளைக்கு அவங்க பிரச்சனை சரியானதும் உன்னை மறந்துட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? வெற்றி நிச்சயமா மாறிட்டான்னு தெரியாம நாம இனிமே ரங்கநாயகி கிட்ட உன் கல்யாண விஷயம் பத்தி பேசினா சரியா வராது பூஜா. கரெக்ட் தான்மா. வெற்றிக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் ஒரு டெஸ்ட் பண்ண போறேன். அப்ப தெரிஞ்சிரும் வெற்றியோட மோட்டிவ் என்னன்னு. என்னடி பண்ண போற? நான் இப்ப பக்கத்துல இருக்கிற கோயில் குளத்துக்கு போறேன். வெற்றியையும் கூட்டிட்டு போறேன். நீ கூப்பிட்டா அவன் வருவானாடி? அதுதான் அவனுக்கு முதல் டெஸ்டே. நான் சொல்றேன், அவன் நிச்சயம் வருவான். நான் அங்க போய் அவன்கிட்ட ரொமான்டிக்கா பேச போறேன். முன்னாடி எல்லாம் அப்படி பேசினா அவனுக்கு பிடிக்காதுல்ல. இன்னைக்கு என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். அதுதான் அவனோட 2வது டெஸ்ட். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே அந்த குளத்துல தவறி விழுற மாதிரி விழ போறேன். வெற்றியும் என்ன காப்பாத்துவான். மயக்கமா இருக்கிற மாதிரி இருப்பேன். அப்புறம் வெற்றி என்ன தொட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சாகணும்ல. இதுதான் அவனோட 3வது டெஸ்டே. இது எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டான். அவன் என் பக்கம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் அவன் செய்ய மட்டும் கொஞ்சம் கூட யோசிச்சான்னு வச்சுக்கோயேன், அவன் இன்னும் சக்தியை விட்டு விலகலன்னு அர்த்தம். இதெல்லாம் சரியா வருமா பூஜா? நிச்சயம் சரியா வருமா. நீ என்ன பண்ற? இப்ப நம்ம வீட்டுக்கு போ. மத்த எல்லாத்தையும் நான் உனக்கு